ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேக் டு ஸ்கூல் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா, குடிமியல் பகுதியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியுமன்ற கேள்வி பகுதி தான் பார்க்க போகிறோம். இந்த உங்களுக்கு தெரியுமன்ற பகுதியிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதிகப்படியான கேள்விகள் இடம்பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஆல்ரெடி குடிமியல் பகுதி பார்ட் 1 வீடியோ போட்டுருக்கேன். அது பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தர பாருங்கள். இது பார்ட் 2 வீடியோ. இதை பார்த்தாலே குடிமியல் பகுதியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியுமன்ற எல்லா பார்ட்டும் க்ளோஸ் ஆகிடும். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கல்கத்தா உயர்நீதிமன்றம் நாட்டின் மிக பழமையான உயர்நீதிமன்றம் ஆகும். இது 1862ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. அதே சமயம் அலகாபாத் உயர்நீதிமன்றம் நாட்டின் மிகப்பெரிய நீதிமன்றம் ஆகும். நாட்டின் மிக பழமையான உயர்நீதிமன்றம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கல்கத்தா உயர்நீதிமன்றம். எப்போ நிறுவனம்னு பார்த்தீங்கன்னாக்கா 1862. மிகப்பெரிய நீதிமன்றம், நாட்டின் மிகப்பெரிய நீதிமன்றம் கேட்டனா அலகாபாத் உயர்நீதிமன்றம். பழமையானதுன்னா கல்கத்தா, பெரியதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அலகாபாத். அடுத்ததாக சேது பாரதம். சேது பாரதம்னா பார்த்தீங்கன்னாக்கா தேசிய நெடுஞ்சாலைகளில் பாதுகாப்பாக மற்றும் தடையற்ற பயணம் செய்ய பாலங்களை கட்டுவதற்கான திட்டம் 2016 தொடங்கப்பட்டது. அது 2019ஆம் ஆண்டிற்குள் அனைத்து தேசிய நெடுஞ்சாலைகளையும் இருப்பு பாதை குறுக்கீடு இல்லாமல் உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. நேஷனல் ஹைவேல பார்த்தீங்கன்னாக்கா ரயில்வே கிராசிங் இல்லாமல் இருக்கணும், அதுக்கேற்ற மேம்பாலங்களை கட்டணும்னு சொல்லிட்டு அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் சேது பாரதம். இது எப்போ உருவாக்கணும்னா 2016. எந்த ஆண்டுக்குள்ள முடிக்கணும்னு பார்த்தோன்னா 2019க்குள்ள முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக முக்கியமான தினங்கள். ஜனவரி 15 இராணுவ தினம். பிப்ரவரி 1 கடலோர காவல்படை தினம். மார்ச் 10 மத்திய தொழிலக பாதுகாப்பு படை தினம். அக்டோபர் 7 விரைவு அதிரடிப்படை தினம். அக்டோபர் 8 விமானப்படை தினம். டிசம்பர் 4 கடற்படை தினம். டிசம்பர் 7 ஆயுதப்படைகள் கொடி தினம். ஆல்ரெடி நம்ம முக்கிய தினங்கள் சம்பந்தமான ஒரு வீடியோ போட்டிருக்கோம், கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட். அந்த வீடியோ பார்க்கலாம், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அது ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய முக்கிய தினங்கள் அதில் போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கலாம் நீங்க. அடுத்ததாக பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், நேபாளம், சீனா, பூடான், வங்காளதேசம் மற்றும் மியான்மர் ஆகிய நாடுகளுடன் இந்தியா பொதுவான சில நில எல்லைகளை பகிர்ந்து கொள்கிறது. பார்டர் ஏரியாவில் பார்த்தீங்கன்னாக்கா இந்தந்த கண்ட்ரி கூட நமக்கு கொஞ்சம் நில எல்லைகள் பகிர்ந்துன்னு சொல்றாங்க. இந்தியா பார்த்தீங்கன்னாக்கா நில எல்லைகள் பகிர்ந்து கொண்டுள்ளதாக சொல்றாங்க. மேலும் இலங்கையுடன் பொதுவான கடல் எல்லையும் பகிர்ந்து கொள்கிறது. கடல் எல்லையை யார் கூட பகிர்ந்துகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா இலங்கையிடம். நில எல்லையை பார்த்தீங்கன்னாக்கா பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், நேபாளம், சீனா, பூடான், வங்காளதேசம், மியான்மர் ஆகிய நாடுகளோட நில எல்லையும் பகிர்ந்துகிறோம். அது பக்கத்துல இருக்கிற ஏரியா. அடுத்ததாக நெல்சன் மண்டேலா. இவர் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரசின், அதாவது தென்னாப்பிரிக்க நாடு, தலைவராக செயல்பட்டார். இவர் இனவெறிக்கு எதிரான ஒரு உறுதியான போராளி ஆவார். நிறவெறி கொள்கை என்பது இன பாகுபாட்டின் ஒரு மோசமான வடிவமாகும். இது மனிதாபிமானத்திற்கும் மக்களாட்சிக்கும் எதிரானது. இனவெறி கொள்கை மற்றும் அனைத்து வகையான இன பாகுபாட்டிற்கும் எதிரான இந்தியா போராடியது. 1990ஆம் ஆண்டு தென் ஆப்பிரிக்காவில் இனவெறி கொள்கையை முடிவு கொண்டு வந்தது இந்திய வெளியுறவு கொள்கையின் மிகச்சிறந்த வெற்றியாகும். நெல்சன் மண்டேலா யாருன்னு பார்த்தீங்கன்னா தென் ஆப்பிரிக்காவில் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரசின் தலைவராக இருந்தன்னு சொல்றாங்க. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இனவெறிக்கு எதிரான ஒரு உறுதியான போராளின்னு சொல்றாங்க. அடுத்ததாக ஒரு சுதந்திரமான நீதித்துறை என்ற கருத்தை முன்மொழிந்த முதல் அரசியல் தத்துவ ஞானி மாண்டெஸ்கியூ ஆவார். சுதந்திரமான நீதித்துறை என்ற கருத்தை சொன்னவர் யாரும் பார்த்தீங்கன்னா முதல் அரசியல் தத்துவ ஞானி யாரும் பார்த்தீங்கன்னா மாண்டெஸ்கே. இவர் புகழ்பெற்ற பிரெஞ்சு தத்துவ ஞானி ஆவார். சட்டமன்றம், நிர்வாகம் மற்றும் நீதித்துறை ஆகிய 3 பிரிவுகளாக அரசாங்கம் செயல்பட வேண்டும் என்ற அதிகார பகிர்வு கோட்பாட்டில் அவர் நம்பிக்கை கொண்டிருந்தார். அரசாங்கம் எப்படி செயல்படணும்னு பார்த்தீங்கன்னாக்கா சட்டமன்றமும், நிர்வாகம், நீதித்துறை, இது போல 3 கட்டமைப்புகள், 3 பிரிவுகள் இருக்கணும்னு சொல்லி அந்த கருத்தை அவர்
தெரிவித்தார். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா முதல் அரசியல் தத்துவ நாணை எது ஒரு சுதந்திரமான நீதித்துறை என்ற கருத்தை முன்மொழிந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாண்டெஸ்கியூ. இவர் பிரெஞ்சு தத்துவ நாணின்னு சொல்றாங்க. அடுத்ததாக தேசிய சட்ட சேவைகள் அதிகாரம் NALSA அதை பற்றி பார்க்கலாம். இது 1897 ஆண்டு சட்ட சேவைகள் அதிகார சட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சட்ட சேவைகள் எப்போ ஆரம்பிச்சிருக்கனா 1987 சட்ட சேவைகள் கீழே இது பண்ணியிருக்கேன்னு சொல்றாங்க. இது சமுதாயத்தின் நலிந்த பிரிவினருக்கு இலவச சட்ட உதவிகள் வழங்குவதோடு பிரச்சனைகளுக்கு இணக்கமான தீர்வுக்கான லோக் அதாலத்தை ஏற்பாடு செய்கிறது. இது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா வக்கீல் வச்சு நம்மளால வாதாட முடியலன்னு சொல்றானாக்கா அதாவது ரொம்ப ஃபினான்ஷியலாக கம்மியாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு இது ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இலவச சட்ட உதவிகள் வழங்குவதோடு அதற்கான தீர்வு காணவும் அதுக்கான லோக் அதாலத்தை ஏற்பாடு செய்யறதுன்னு சொல்கிறாங்க. தேசிய சட்ட சேவைகள் அதிகாரம் எப்போனா 1887. அடுத்ததாக பொதுநல வழக்கு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன். இது நிறைய முறை நம்ம கேள்விப்பட்டிருப்போம், செய்தித்தாள்களில் இல்லை செய்திகளில் கேள்விப்பட்டிருப்போம். அதை பற்றி பார்க்கலாம். இது பொது நலனை பாதுகாப்பதற்காக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யும் ஒரு வழக்காகும். உச்ச நீதிமன்றம் இந்த முறையை அறிமுகப்படுத்தியது. இது ஒரு நபர் தனது வழக்கு தொடர்பான நீதிமன்றத்தை அணுக அனுமதிக்கிறது. அடிப்படை மனித உரிமைகள் மீறல், சமய உரிமைகள், மாசுபாடு மற்றும் சாலை பாதுகாப்பு ஆகியவற்றிற்கான பொதுநல வழக்கை எவரும் தாக்கல் செய்யலாம். இது தொடர்பான எழுதப்பட்ட புகார் மூலமும் இவ்வழக்கினை பதிவு செய்யலாம். பொதுநல வழக்கு என்ற கருத்தை இந்திய நீதித்துறைக்கு புதிதான ஒன்றாகும். பொதுநல வழக்குனா யாரோ ஒருத்தவங்கள பாதிக்குது, அதாவது அடிப்படை மனித உரிமைகள் மீறல் இருக்கணும், இல்லை சமய உரிமைகள் இருந்துச்சுன்னா, இல்லை மாசுபாடு, சாலை பாதுகாப்பு, ஏதோ ஒன்றுல தவறு நடக்குது, ஆனால் அவரால் ஒரு பெட்டிஷன் போட முடியல, இல்லை அவரால் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியலனாக்கா அது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட். அவங்க யாரோ பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம், ஒரு பெட்டிஷன் போட்டு அது வழக்காக கொண்டுட்டு வரலாம். அடுத்ததாக கட்சியின் தேர்தல் அறிக்கை. ஒரு கட்சி பார்த்தீங்கன்னாக்கா தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தேர்தல் அறிக்கையை வெளியிடுவாங்க. நாங்கள் இது செய்ய போகிறோம், இது பண்ண எங்களுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா இது நாங்கள் செஞ்சு தருவோம் மக்களுக்காகன்னு சொல்லுவாங்க. அதுதான் என்னன்னு பார்க்கலாம். தேர்தலுக்கு முன்பான பரப்புரைகளில் வேட்பாளர்கள் தங்களது கட்சி ஆட்சிக்கு வந்தால் மேற்கொள்ளப்படும் திட்டங்கள், கொள்கைகளை அறிவிப்பார்கள். இதுதான் கட்சியின் தேர்தல் அறிக்கை. அடுத்ததாக தேர்தல் ஆணையம். இது பார்த்தீங்கன்னா ஒரு சட்டப்பூர்வ அமைப்பாகும். இந்திய தேர்தல் ஆணையம் தேர்தல்களை நடத்துவதற்கு அதிகாரம் கொண்ட ஒரு சுதந்திரமான சட்டப்படியான அமைப்பாகும். இதன் தலைமையகம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதுடெல்லியில் உள்ளது. தேர்தல் ஆணையம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சுதந்திரமான சட்டப்படியான அமைப்பாகும். சரிங்களா? இது ஹெட் குவார்ட்டர் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா புதுடெல்லி. அடுத்ததாக தேர்தல் குழு சின்னங்கள். 1968 ஆண்டின் தேர்தல் சின்னங்கள் ஆணையின்படி ஒதுக்கப்பட்ட சின்னங்கள் மற்றும் ஒதுக்கப்படாத சின்னங்கள் என 2 வகைகளாக உள்ளது. தேர்தல் குழு சின்னங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒதுக்கப்பட்ட சின்னங்களாகவும் ஒதுக்கப்படாத சின்னங்கள் 2 கேட்டகரி இருக்கு. அப்போனா அந்த ஒதுக்கப்பட்ட சின்னம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிக்கு மட்டுமானது என்பது பொருள்படும். ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு மட்டும் கொடுக்குறானாக்கா ஆல்ரெடி அது ரிசர்வ்டு, அதாவது ஒதுக்கப்பட்ட சின்னம், அவங்களுக்கு கான்ஸ்டன்டா இதான் தருவான்னு சொல்லிட்டு. ஒதுக்கப்படாத சின்னம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுக்கு ஒதுக்கப்படும் சின்னம் ஆகும். அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு கொடுக்கறது ஒதுக்கப்பட்ட சின்னம், அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுக்கு கொடுக்கறது பார்த்தோன்னா ஒதுக்கப்படாத சின்னங்கள். அடுத்ததாக அச்சு இயந்திரம். அச்சு இயந்திரம் ஜோஹன்ஸ் குட்டன்பெர்க் என்பவரால் 1453 கண்டுபிடிக்கப்பட்டது. அச்சு இயந்திரம் எப்போ கண்டுபிடிச்சோன்னா 1453 ஜோஹன்ஸ் குட்டன்பெர்க் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. அடுத்ததாக அகில இந்திய வானொலி. இந்த அகில இந்திய வானொலி எப்போ பார்த்தீங்கன்னாக்கா 1956 ஆண்டிலிருந்து
ஆகாசவாணி வானிலிருந்து வரும் ஒளி என்ற பெயரில் வானொலி பரப்பை செய்து வருகிறது. இது 1936ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. அகில இந்திய வானொலி எப்போ ஆரம்பிச்சான்னு பார்த்தீங்கன்னா 1936. ஆகாசவாணி பார்த்தீங்கன்னா எப்போனா 1956லேருந்து ஒளிபரப்பு செய்கிறாங்க. அந்த ஆகாசவாணியோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா வானிலிருந்து வரும் ஒளி. அடுத்ததாக மக்களாட்சியின் கோட்பாடு. மக்களாட்சி என்றால் மக்களால் ஆட்சி செய்யப்படுதல் என்பதாகும். இது 2 கிரேக்க சொற்களால் ஆனது. அதாவது டெமோக்ரட்டஸ்ன்னு சொல்லுவாங்க. டெமோஸ்னா மக்களை குறிக்கிறது. குரோட்டஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதிகாரம் அல்லது ஆட்சி என்று பொருள். அடுத்ததாக சாவித்திரிபாய் பூலே. இவங்க பாரம்பரியத்தை உடைத்த முதல் பெண் பள்ளியின் பெண் ஆசிரியர் ஆவார். பெண்கள் கல்வியை பற்றி பேசும்போதெல்லாம் நினைவில் வருபவர். இந்தியாவில் பெண் கல்வியை செயல் வடிவமாக்கி ஜோதிராவ் புலே சாவித்திரியின் கணவர் ஆவார். இவர்கள் இருவரும் பெண்களுக்கான முதல் பள்ளியை 1848ஆம் ஆண்டு தொடங்கினார். சாவித்திரிபாய் பூலே பார்த்தீங்கன்னாக்கா இவங்களாம் ஃபர்ஸ்ட் முதல் பெண்கள் பள்ளியின் முதல் பெண் ஆசிரியர். இவங்களும் அவங்க கணவரை சேர்ந்து ஒரு பள்ளியை உருவாக்குறாங்க. பெண்களுக்கான முதல் பள்ளியை உருவாக்குறாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1848. சாவித்திரிபாய் பூலேயோட கணவர் பார்த்தீங்கன்னாக்கா ஜோதிராவ் பூலே. அடுத்ததாக விற்பனை செய்யப்பட்ட பொருள் திரும்ப பெற மாட்டாது. பொருட்களை மாற்ற இயலாது. எந்த சூழலிலும் பணம் திருப்பி தரமாட்டாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முறையற்ற வணிக நடவடிக்கை மற்றும் சட்ட ரீதியான நடவடிக்கை ஏற்றதல்ல. அதாவது ஒரு பொருள் சரியாக நம்ம வாங்குகிறோம், நம்ம கன்சியூமர் நுகர்வோர், சரிங்களா? ஆனாக்கா அது சரியில்லைன்னா நம்ம ரிட்டர்ன் கொடுக்கணும். ஒன்று வாரண்டி கேரண்டி இல்லைன்னா ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்கணும். அது எதுவுமே நான் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க, இல்லை நான் பணத்தை திரும்பி தர மாட்டேன்னு சொல்கிறானாக்கா இது வந்து சரியான வணிக நடவடிக்கை கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக நுகர்வோர்களின் அடிப்படையான 8 உரிமைகள். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடிப்படை தேவைகளுக்கான உரிமை, பாதுகாப்பு உரிமை, தகவல் அறியும் உரிமை, தேர்ந்தெடுக்கும் உரிமை, பிரதிநிதித்துவ உரிமை, குறைதீர்க்கும் உரிமை, நுகர்வோர் கல்வி மற்றும் உரிமை, தூய்மையான சுற்றுப்புற சூழலை பெறுவதற்கான உரிமை. இந்த 8 உரிமைகள் பார்த்தீங்கன்னாக்கா நுகர்வோர்களுக்கான அடிப்படையான உரிமைகள்னு சொல்றாங்க. அடுத்ததாக முக்கியமான சட்டங்கள் அது எந்த ஆண்டு வந்ததுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986, சட்ட அளவீடு சட்டம் 2009, இந்திய தர நிர்ணய பணியகம் 1986, அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955, கருப்பு சந்தைப்படுத்துதல் தடுப்பு மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் பராமரிப்பு பொருட்களின் சட்டம் 1980. அடுத்ததாக குடியரசு என்னும் சொல் அது எப்படின்னு பார்க்கலாம். பொது ஆண்டுகளுக்கு முன்பு 500ஆம் ஆண்டு ரோம் நாட்டில் முதலில் குடியரசு ரிபப்ளிக் என்னும் சொல் வடிவமைக்கப்பட்டது. இச்சொல் ரீப்ளிகா என்னும் லத்தீன் மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் பொது விவகாரம், பப்ளிக் மேட்டர் என்பதாகும். குடியரசுனா என்ன மொழியிலிருந்து? லத்தீன் மொழி சொல்ல இருந்து வந்தது. அதோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொது விவகாரம். அடுத்து இந்திய அரசியலமைப்பு நவம்பர் 26, 1949 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஜனவரி 26, 1950ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வந்தது. எனவே ஜனவரி மாதம் 26ஆம் நாள் 1950ஆம் ஆண்டு இந்தியா குடியரசு நாடாக மலர்ந்தது. இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள்னு கேட்டால் நவம்பர் 26, 1949. ஆனால் நடைமுறைக்கு வந்த நாள் பார்த்தீங்கன்னாக்கா ஜனவரி 26, 1950. ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் வேற, நடைமுறைக்கு வந்த நாள் வேற. நவம்பர் 26, 1949 ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, ஜனவரி 26, 1950 நடைமுறைக்கு வந்தது. அதனால்தான் இந்தியா குடியரசாக மலர்ந்த நாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 26, 1950. ஜனவரி 26 நம்ம எப்பவும் குடியரசு தினமாக கொண்டாடுவோம். அதை ஞாபகம் வச்சுங்க. வருடத்தை மட்டும் நீங்கள் மைண்டில் ஏற்றிங்க.
அடுத்ததாக மக்களாட்சி டெமோக்ராசி என்னும் சொல் டெமோஸ் மற்றும் கார்டியா என்னும் இரு கிரேக்க சொல்களில் இருந்து பெறப்பட்டதாகும். டெமோஸ் என்றால் மக்கள், கிராசி என்றால் அதிகாரம், பவர் ஆஃப் த பீப்புள் என்று பொருள்படும். மக்களாட்சி என்னும் சொல் பார்த்தீங்கன்னாக்கா எதுல இருந்து வந்ததுனாக்க டெமோக்ராசி. அது டெமோக்ராசி பார்த்தீங்கன்னாக்கா 2 கிரேக்க சொற்கள்ல இருந்து வந்தது, டெமோஸ் அண்டு கார்டியா. அது டெமோஸோட மீனிங் பார்த்தீங்கன்னா மக்கள், அப்புறம் கிரசி என்றத மீனிங் பார்த்தீங்கன்னா அதிகாரம். அடுத்ததாக மக்களாட்சி. மக்களாட்சி பற்றி ஆபிரகாம் லிங்கன் அவர்களின் வரையறை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி தான் மக்களாட்சின்னு சொல்றாரு. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் முன்னாள் குடியரசுத் தலைவர் தான் ஆபிரகாம் லிங்கன். அடுத்ததாக நாடாளுமன்ற 2 அவைகள். நாடாளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா 2 அவைகள் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா, மேலவை, மாநிலங்களவை, அது எல்லாமே ஒன்று தான். லோக்சபா, கீழவை, மக்களவை, இது எல்லாமே ஒன்று தான். சரிங்களா? மக்களவை மாநிலங்களவைன்னு சொல்லுவாங்க, இல்லைனாக்கா லோக்சபா ராஜ்யசபான்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா மேலவை கீழவைன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே நாடாளுமன்றத்தின் 2 அவைகள் பற்றி குறிப்பிடக்கூடிய பெயர்கள். அடுத்ததாக 1912-13 புதுடெல்லியில் உள்ள இந்திய நாடாளுமன்ற கட்டிடத்தை எட்வின் லூட்டியன்ஸ் மற்றும் ஹெர்பர்ட் பேக்கர் என்னும் பிரிட்டிஷ் கட்டிடக் கலைஞர்கள் வடிவமைத்தனர். இக்கட்டிடத்தை 1921ஆம் ஆண்டு கட்டத் தொடங்கி 1927 முடித்தனர். இந்தியாவின் நாடாளுமன்ற கட்டிடம் பார்த்தீங்கன்னாக்கா எப்போ கட்ட ஆரம்பிச்சோன்னா 1921 கட்ட ஆரம்பிச்சு 1927 முடிச்சான்னு சொல்றாங்க. யார் யாரும் பார்த்தீங்கன்னாக்கா பிரிட்டிஷ் கலைஞர்கள் 2 பேர். யாருன்னாக்கா எட்வின் லூட்டியன்ஸ் அப்புறம் ஹெர்பர்ட் பேக்கர், இவங்க தான் வடிவமைச்சர்னு சொல்றாங்க. அடுத்ததாக பொது தேர்தல்கள் 1920 இம்பீரியல் கவுன்சில் என்னும் மத்திய சட்டசபைக்கும் மாகாண சட்டசபைக்கும் தேவையான உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க 1920ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் இந்தியாவில் முதல் பொது தேர்தல் நடைபெற்றது. இதுவே இந்திய வரலாற்றின் முதல் பொது தேர்தல் ஆகும். பொது தேர்தல் பற்றி சொல்றது 1920. அது எப்போ நடந்தது பார்த்தீங்கன்னாக்கா 1920ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் இந்தியாவில் நடைபெற்ற முதல் பொது தேர்தல். அதுதான் இந்தியா வரலாற்றின் முதல் பொது தேர்தல்னு சொல்றாங்க. அடுத்ததாக தமிழ்நாட்டில் சோழர்கள் காலத்தில் குடவோலை என்னும் வழக்கப்படி கிராம சபை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். கிராம சபை உறுப்பினர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்டனர் பார்த்தீங்கன்னாக்கா சோழர்கள் காலத்தில் குடவோலை முறை. அடுத்ததாக ஜனவரி 25ஆம் நாளினை இந்தியாவில் தேசிய வாக்காளர் தினமாக கொண்டாடுகிறோம். இது பார்த்தீங்கன்னா முக்கிய தினங்கள்ல வந்துடும். ஜனவரி 25 பார்த்தீங்கன்னாக்கா தேசிய வாக்காளர் தினமாக இந்தியாவில் கொண்டாடப்படுகிறது. அடுத்ததாக வாக்காளர் சரிபார்க்கும் காகித சோதனை, தணிக்கை சோதனை, VVPATன்னு சொன்னாங்க. ஓட்டர்ஸ் வெரிஃபைடு பேப்பர் ஆடிட் ட்ரையல்னு சொல்லி ஒரு மிஷின் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஓட்டு போட்டதும் நீங்கள் ஓட்டு போட்ட சின்னம் தான் அதுக்கு கரெக்டாக என்ட்ரி ஆயிருக்கன்றத உறுதிப்படுத்துவதற்கான ஒரு மிஷின் அறிமுகப்படுத்துகிறாங்க. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னாக்கா 2014ஆம் ஆண்டு பொது தேர்தலில் அறிமுகப்படுத்தினாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்திய தேர்தல் ஆணையம். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வேட்பாளரின் பெயருக்கு எதிரே உள்ள பொத்தானை அழுத்தி வாக்கு செலுத்தப்படுகிறது. ஒருவர் தாம் செலுத்திய வாக்கு சரியானபடி பதிவாகியுள்ளதா என்று தெரிந்து கொள்ளும் வாய்ப்பை 2014ஆம் ஆண்டு பொது தேர்தலில் தேர்தல் ஆணையம் அறிமுகப்படுத்தியது. இதனை ஆங்கிலத்தில் சுருக்கமாக VVPAT சொல்லுவாங்க. அதோட முழு விளக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஓட்டர்ஸ் வெரிஃபைடு பேப்பர் ஆடிட் ட்ரையல் என்று குறிப்பிடுவாங்க. அடுத்ததாக நோட்டா. நம்ம ஓட்டு போட போறோம். ஓட்டு போடுறதுல மேலே இருக்கிறவங்க யாருக்கும் எனக்கு ஓட்டு அளிக்க விருப்பம் இல்லை, பிடிக்கல, விருப்பம் இல்லைனாக்கா நான் என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கிறதுக்கு நோட்டான்ற ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்தாங்க. அது எப்பன்னு பார்த்தீங்கன்னாக்கா 2014ஆம் ஆண்டு பொது தேர்தலில் தான் கொண்டு வந்தாங்க. நோட்டாவோட மீனிங் பார்த்தீங்கன்னாக்கா ஆங்கிலத்தில் நன் ஆஃப் தி அபோவ், தமிழில் மேற்கூறிய எவரும் இல்லை. அதுதான் நமக்கு விருப்பம் இல்லைனாக்கா இந்த நோட்டாக்கு நம்ம ஓட்டு போட்டு வரலாம்.
2014 நடைபெற்ற பொது தேர்தலில் முதன்முறையாக நோட்டை அறிமுகப்படுத்தியது. உலகில் நோட்டாவை அறிமுகப்படுத்திய 14வது நாடு இந்தியாவாகும். நோட்டாவை உலக அளவில் நம்ம பயன்படுத்துகிற எத்தனாவது இடத்துல இருக்கிறோம் பார்த்தீங்கன்னாக்கா 14வது நாடாக இருக்கிறோம். நோட்டான்றது ஆல்ரெடி பார்த்துட்டோம். இது வந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் கொண்டு வந்தாங்க. அது 14வது இடத்துல, நம்ம இந்தியா 14வது நாடாக கொண்டு வந்தோம். இந்த நோட்டை எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு இதுலையும் பார்த்தீங்கன்னாக்கா கடைசியாக தான் இருக்கும். மிஷின்ல பார்த்தீங்கன்னாக்கா கடைசியா மேற்கூறிய உறுப்பினர்கள் எவரும் இல்லை, நன் ஆஃப் தி அபோன்னு சொல்றதுக்கு கடைசியாக தான் வச்சிருப்பாங்க. இந்திய குடியரசுத் தலைவர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? இந்திய குடியரசுத் தலைவர் பின்வரும் உறுப்பினர்கள் கொண்ட தேர்தல் குழாம் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அவை ஃபர்ஸ்ட் ஒன்று பாராளுமன்ற இரு அவையின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். இரண்டாவதாக இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் மூலமாக தேர்ந்தெடுக்கிறாங்க. அடுத்ததாக மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலன்கள் பராமரிப்பு சட்டம் 2007ஆம் ஆண்டில் சட்டமாக இயற்றப்பட்டது. இந்த சட்டம் பிள்ளைகளுக்கும் வாரிசுகளுக்கும் தங்கள் பெற்றோரை அல்லது மூத்த குடிமக்களை பாதுகாக்குமாறு கேட்டுக்கொள்ளும் சட்டப்பூர்வமான வேண்டுகோளாகும். நம்ம வயதானவங்க அப்பா அம்மாவை பார்த்தீங்கன்னா ஒரு சிலவங்க விட்டுருவாங்க. அவங்கள பாதுகாக்கணுன்றதுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் 2007 மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலன்கள் பராமரிப்பு சட்டமாகும். அடுத்ததாக இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம், ரைட் ஆஃப் சில்ட்ரன் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன். இது எப்போ கொண்டு வரப்பட்டான்னு பார்த்தீங்கன்னா 2009ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. இதோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு குழந்தையும் தொடக்க கல்வி பயில உரிமை உள்ளது என்பதை வலியுறுத்துகின்றது. இவ்வுரிமை குழந்தைகள் தொடக்க கல்வி முடியும் வரை அருகாமையில் உள்ள பள்ளிகளில் இலவசம் மற்றும் கட்டாய கல்வி அளிக்க வழிவகை செய்கிறது. கல்வி பயிலும் குழந்தை எந்த வகையான கட்டணமும் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்ததாக ஆபத்து காலத்தில் உதவிட காவலன் SOS. காவலன் SOS பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. யார் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசால் இது அறிமுகப்படுத்தப்பட்டது. காவல்துறை மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்டது. இதோட பயன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா பெண்கள் மட்டுமின்றி சிக்கலான அல்லது நெருக்கடியான சூழலில் இருக்கும் அனைவரும் மாநில காவல் கட்டுப்பாட்டு அறையினை இச்செயலின் உதவியோடு எளிதாகவும் நேரடியாகவும் தொடர்பு கொள்ள முடியும். இதோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா காவலன் SOS. உங்களுக்கு பிளே ஸ்டோரில் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் தேவையான செட்டிங்ஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆபத்து காலத்தில் பயன்படும். பெண்களுக்கு எப்பயாவது ஆபத்து காலத்திலையும் யூஸ் ஆகும். அடுத்ததாக 1098 உதவி தேவைப்படும் குழந்தைகளுக்கான உதவி மைய எண், சைல்டு ஹெல்ப்லைன் சொல்லுவாங்க, சைல்டு லைன் சொல்லுவாங்க. 1098 இந்தியாவில் முதல் 24 மணி நேர கட்டணமில்லா அவசர தொலைத்தொடர்பு சேவையாகும். இது என்னென்ன பர்பஸ் பார்த்தீங்கன்னாக்கா குழந்தை தொழிலாளர், குழந்தை திருமணம் மற்றும் ஏதேனும் வன்கொடுமைக்கு ஆளாகும் குழந்தைகளுக்கு சிறப்பு கவனம் செலுத்தப்படுகிறது. அடுத்ததாக பச்பன் பச்சாவ் அந்தோலன், அதாவது இளமையை காப்பாற்று இயக்கம் போன்ற பல்வேறு குழந்தைகள் உரிமை அமைப்புகளின் நிறுவனர் கைலாஷ் சத்யார்த்தி. அவர் குழந்தை உழைப்பு, கொத்தடிமை, கடத்தல் மற்றும் பல குழந்தைகளுக்கு எதிரான நடவடிக்கையிலிருந்து சுமார் 86,000க்கும் அதிகமான இந்திய குழந்தைகள் இவராலும் இவரது குழு உறுப்பினர்களாலும் மீட்கப்பட்டுள்ளனர். 1998 உலக மக்களின் கவனத்தை குழந்தை உழைப்பு முறை மீது திசை திருப்ப 80,000 கிலோமீட்டர் நீள குழந்தை உழைப்புக்கு எதிரான உலகளாவிய அணிவகுப்பை முன்னின்று நடத்தியவர். அடுத்ததாக பெண்களுக்கு மூதாதையர் சொத்துரிமை. தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை சட்டம் 1989 நிறைவேற்றி மூதாதையரின் சொத்தில் பெண்களுக்கும் சம உரிமை வழங்கியுள்ளது. பெண்களுக்கு, அதாவது மூதாதையரோட நம்மளுடைய பாரம்பரிய சொத்துல பார்த்தீங்கன்னாக்கா பெண்களுக்கு சம உரிமை உண்டுன்றது 1989 தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை சட்டம் மூலம் தெரிவிக்கப்படுகிறது. மத்திய அரசு இந்து வாரிசுரிமை சட்டம் 2005
திருத்தங்களை மேற்கொண்டது. அதில் மூதாதையரின் பிரிக்கப்படாத சொத்தில் வாரிசு அடிப்படையில் பெண்களுக்கு சம உரிமையை அளித்தது. மத்திய அரசுல பார்த்தீங்கன்னாக்கா 2005 கொண்டு வந்திருக்காங்க. தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னாக்கா 1989 இந்த சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்ததாக இந்திய அரசியலமைப்பில் குழந்தைகள் உரிமை, குழந்தைகளுக்கான உரிமைகள் பார்த்தீங்கன்னாக்கா பிரிவு 24. பிரிவு 24 என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னாக்கா 14 வயதுக்குட்பட்ட எந்த குழந்தையும் ஆபத்தான வேலைகளில் ஈடுபடுத்தக்கூடாது. 14 வயதுக்கு கீழே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா குழந்தை தொழிலாளர், அவங்கள பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஆபத்தான வேலைகளும் அவங்கள ஈடுபடுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பிரிவு 45 பார்த்தீங்கன்னாக்கா 14 வயது நிறைவடையும் வரை இலவச மற்றும் கட்டாய கல்வி அனைத்து குழந்தைகளுக்கும் அளிக்கப்பட வேண்டும். பிரிவு 24, 45. அடுத்ததாக ரிப்பன் பிரபு 1882 ஆண்டு உள்ளாட்சி அமைப்புகளை அறிமுகம் செய்ததன் மூலம் இந்தியர்களுக்கு சுதந்திரத்தின் சுவையை அறிமுகப்படுத்தியவர் ரிப்பன் பிரபு. உள்ளாட்சி அமைப்புகளை எப்போ இது பண்ணாரு பார்த்தீங்கன்னாக்கா 1882. யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிப்பன் பிரபு. இந்தியாவில் நிர்வாகத்தை தாராள மையமாக்கும் சில நடவடிக்கைகளை ரிப்பன் மேற்கொண்டார். நிர்வாகத்தை பரவலாக்க வேண்டும் என்பதற்காக உள்ளாட்சி அமைப்புகளை அவர் முறைப்படுத்தினார். உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரிப்பன் பிரபு. உள்ளாட்சி அமைப்புகளை அறிமுகம் செய்தவர் பார்த்தீங்கன்னா ரிப்பன் பிரபு. எந்த ஆண்டுன்னு பார்த்தோன்னா 1882 ஆண்டு. அடுத்ததாக உள்ளாட்சி அமைப்புகளை நடைமுறைப்படுத்துவதில் இருந்த சில தடைகளை 1882 ஆண்டு அவர் இயற்றிய தீர்மானத்தின் மூலம் அகற்ற முயன்றார். யாரும் பார்த்தீங்கன்னா ரிப்பன் பிரபு. கிராமப்புற மற்றும் நகர்ப்புறங்களில் உள்ள அமைப்புகளுக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கும் அதிக அதிகாரங்களுடைய உள்ளாட்சி நிர்வாக உரிமைகளை வழங்கும் விதமாக ரிப்பன் தொடர்ச்சியான பல சட்டங்கள் கொண்டு வந்தார். அதனால்தான் உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என்று அழைக்கப்படுவர் ரிப்பன் பிரபு. அடுத்ததாக சில முக்கிய குழுக்களும் அவற்றின் பரிந்துரைகளும். பல்வந்த்ராய் மேத்தா குழு 1957. இவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா 3 அடுக்கு பஞ்சாயத்து அமைப்பு, அதாவது கிராம அளவில் கிராம ஊராட்சிகள், அங்கே நேரடி தேர்தல் நடத்திக்கலாம். வட்டார அளவில் பஞ்சாயத்து சமிதி, மாவட்ட அளவில் பார்த்தீங்கன்னாக்கா ஜில்லா பரிஷத்து, அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா மறைமுக தேர்தல் நடத்தலாம். 3 அடுக்கு பஞ்சாயத்து அமைப்பு கொண்டு வந்தார் யாரும் பார்த்தீங்கன்னாக்கா பல்வந்த்ராய் மேத்தா குழு 1957. அடுத்ததாக அசோக் மேத்தா குழு 1977 முதல் 1978 வரை. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 அடுக்கு முறை மற்றும் அரசியல் கட்சிகள் அனைத்து நிலை தேர்தல்களையும் பங்கு பெற வேண்டும். பல்வந்த்ராய் மேத்தா குழு பார்த்தீங்கன்னா 3 அடுக்கு முறையே ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அசோக் மேத்தா குழு பார்த்தீங்கன்னா 2 அடுக்கு தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் அரசியல் கட்சிகள் அனைத்து நிலை தேர்தல்களிலும் பங்கு பெற வேண்டும்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக GVK ராவ் குழு 1985. திட்டக்குழுவால் நியமிக்கப்படுதல் வேறற்ற புற்கள்னு சொல்கிறாரு. அடுத்ததாக LM சிங்வி குழு 1986. 86 இல்லை 82 தெரியல. ஓகே, இவங்க என்ன சொல்கிறாங்க, 1986 தான். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா 73 மற்றும் 74வது அரசமைப்பு சட்ட திருத்தங்கள் சொல்கிறாங்க. ஓகே, LM சிங்வி குழு பார்த்தீங்கன்னா 1986. இவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னாக்கா 73 மற்றும் 74வது அரசமைப்பு திருத்த சட்டங்கள் கொண்டுட்டு வராங்க. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1992. இந்த முக்கிய குழுக்கள் நீங்கள் பார்த்துங்க. அதில் முக்கியமான கேள்விகள் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அடுத்ததாக பிரேம் பிஹாரி நரேன் ரைஜடா என்பவரால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இத்தாலி பாணியில் அவரது கைப்பட எழுதப்பட்டது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் இத்தாலி பாணியில் யார் எழுதினா பார்த்தீங்கன்னாக்கா பிரேம் பிஹாரி நரேன் ரைஜடா என்பவர் தான் எழுதியிருக்காரு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிருக்கும். வீடியோ முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.